அவுஸுபில்லாஹி மினஷ்-ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு நஸ்தஈனுஹு வனஸ்தக்ஃபிருஹு வனு'மினு பிஹி வனதவக்கலு அலைஹி வ நஊஸு பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுض்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பாத். குரான் தொடங்கிறதுக்கு முன்னாடி சில முன்னுரையான விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம். இப்போ கடைசியாக நேற்று என்ன பார்த்தோம் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த குரான் இறங்குன அந்த காலகட்டம் அதில் 23 வருஷத்தை பாட்டாக பிரித்து பார்த்தோம். ஏன்னா குரான் எந்த வசனத்தை எடுத்தாலும் அதில் ஏதோ ஒரு ஸ்லாப்புக்குள்ளே வரும். ஆரம்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த 4 வருஷம் ஆரம்ப கட்ட தாவா, அதுக்கப்புறம் மக்காவுடைய 9 வருஷம், அதுக்கப்புறம் மதீனாவுடைய ஆரம்ப கட்ட 2 வருஷம், அதுக்கப்புறம் ஹுதைபியா வரைக்குமான ஒரு காலகட்டம், அதுக்கப்புறம் அங்கேருந்து மக்கா வெற்றி வரைக்குமான ஒரு காலகட்டம், அதுக்கப்புறம் அங்கேருந்து அரபு தீபகற்பம் ஃபுல்லாக பிரச்சாரம் செஞ்ச ஒரு காலகட்டம். இந்த 6 ஸ்டேஜில் ஒவ்வொரு வசனமும் இந்த 6 ஸ்டேஜில் ஏதோ ஒரு ஸ்டேஜில் செட் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ அதே மாதிரி இன்னும் சில விஷயங்கள் குரான் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, அது அல்லாஹ்வுடைய பயான்கள். எது குரான்ங்கிறது அது அல்லாஹ்வுடைய கிதாபுன்னு நம்ம சொல்லி பழகினாலும் கிதாபு கிடையாது, அது அல்லாஹ்வுடைய பயான்கள் எப்படி வரும் அதுவும் சொல்லியிருந்தோம். என்ன சொல்லியிருந்தோம்? பயான் வாரத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லை டெய்லியோ இல்லை மாதத்துக்கு ஒரு வாட்டியோ அதுக்குன்னு ஒரு டைம் லிமிட்டே கிடையாது. சில சமயம் டெய்லி ஒரு பயானும் வரும், சில சமயம் வருஷத்துக்கு 2 பயான் கூட வரும், சில சமயம் ஆரம்பத்துலலாம் 3 வருஷத்துக்கு ஒரு பயான் தான் வந்திருக்கு. அதே மாதிரி ரசூல்லா ஒவ்வொரு சிச்சுவேஷன்லேயும் ஸ்ட்ரக்காகி நிற்கும்போது பயான் வழிகாட்டும். குரான் வழிகாட்டும்னா நமக்கு வழிகாட்டுங்கிற கணக்கு வேறு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு குரான் வரலைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. டெய்லி இன்ஸ்ட்ரக்ஷன் குரான் வழியாக தான் வரும். அதை வச்சு தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்க மூவ் பண்ணி போய்கிட்டே இருந்தாங்க. அப்போது இதில் ரசூல்லா கொடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு பணி. என்ன பணி? அதான் சொன்னல, உலகத்தில் அரசாங்கம்னு ஒன்று மனிதனுக்கு மிக முக்கியமான தேவையாக இருக்குது. அரசாங்கம் இல்லாமல் வாழ முடியாது. ஏன்னா தனி மனிதனாக வாழ்ந்தால் ஆபத்து. அப்போ அரசாங்கத்துக்கு கீழே வாழ்கிறது தான் மனிதனுக்கு நிம்மதியை தரும், பாதுகாப்பை தரும். அப்போ அரசாங்கம் எப்படி நடக்கணும் அப்படிங்கிறத ஒரு முன்மாதிரி காட்ட சொல்லி அதற்கு அனுப்பப்பட்ட ஒரு இறை தூதர் யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அப்போது ஒரு அரசாங்கத்தை உருவாக்கி அதை நடைமுறைப்படுத்தி காட்டணும். இது சாதாரண வேலை கிடையாது. இப்போ ஏதோ ஒரு ஊரில் ஒரு அரசாங்கம் நடந்துகிட்ருக்கு, அவங்கக்கிட்ட போய் உங்கள் நிர்வாகத்தை எங்கள் கையில் கொடுங்க, நாங்கள் எப்படி சூப்பராக நடத்தி காட்டுறோம் அப்படின்னா யாராவது தூக்கி கொடுத்துருவாங்களா? சுத்தமாக நடத்தவே தெரியாதவங்க கூட இதை மட்டும் கொடுக்க மாட்டான். கத்தியை காட்டினாலும் கொடுக்க மாட்டான், உயிரே போனாலும் பதவியை மட்டும் தரவே மாட்டான். அப்போது அரசாங்கத்தை ரசூல்லா ஒரு டெமோ காட்டணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ரசூல்லாவுக்கு மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச் இருந்தது. என்ன சேலஞ்ச் அப்படின்னா, இருக்கிற அரசாங்கத்துடைய அந்த பதவியை எப்படி வாங்கிறது. முதல்ல அந்த இடத்துல உட்காந்தா தானே டெமோ காட்ட முடியும். அப்போ அந்த இடத்துல உட்கார்றது தான் மிகப்பெரிய சேலஞ்சு. ரசூல்லாவுடைய 23 வருஷம் பீரியடில் அந்த இடத்துல உட்கார்றதுக்கே எவ்வளோ தேவைப்பட்டுச்சு டைமு? கிட்டத்தட்ட 18 வருஷம் அதுக்கே தேவைப்பட்டுச்சு. அரசாங்கத்தில் உட்கார்றதுக்கே 18 வருஷம் தேவைப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம்தான் அதுக்கப்புறம் நடத்தி காட்டுற அந்த வேலையை ரசூல்லா செய்ய முடிஞ்சது. இது அரசாங்கத்தை எங்கள் கையில், அதாவது ஒரு அரசாங்கம் ஒரு நிர்வாகம் நடந்துகிட்ருக்குது, இந்த நிர்வாகத்தை விட சிறந்த நிர்வாகம் நாங்கள் பண்ண முடியும்னு சொல்லி வரலாற்றில் எத்தனையோ பேர் சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க வாழ்நாள் முழுசாக அவங்க ட்ரை பண்ணாங்க. ஆனால் அவங்களெல்லாம் என்ன பண்ண முடியல, ஒரு அரசாங்கத்தை அவங்க கையில், நிர்வாகத்துக்கு கையில் கீழே கொண்டு வரவே முடியல. இது அவ்வளோ கஷ்டமான வேலை.
ஆனால் அல்லாஹ் என்ன பண்ணால் வெறும் 18 வருஷத்தில் இது வந்து உலக அதிசயம். இதுக்கு முன்னாடியும் இது வரைக்கும் நடந்ததில்லை, இதுக்கு பின்னாடியும் நடந்ததில்லை. ஃபிரௌன் கையிலிருந்து பனி இஸ்ராயல்கள் மூசா நபி கையில் நிர்வாகம் வர்றதுக்கு 400 வருஷம் ஆச்சு. சாதாரண டைம் பீரியட் எடுக்காது. அதே மாதிரி இந்த மன்னராட்சியிலிருந்து இந்த மக்களாட்சிங்கிற இந்த நிர்வாகம் மாறுறதுக்கு கிட்டத்தட்ட 1500 வருஷமாச்சு. அப்போ ரசூல்லா செஞ்ச வேலை புரிஞ்சுக்கணும். 18 வருஷத்தில் 400 வருஷம் மற்றவங்கெல்லாம் செஞ்ச வேலையும் 1400 வருஷம் மனித குலம் செஞ்ச வேலையும் ரசூல்லா செஞ்சாங்க. அதே மாதிரி ஷார்ட் லாஸ் அதாவது குறைந்தபட்ச சேதத்தை கொண்டு ரசூல்லா வந்து இதை செஞ்சாங்க. அப்போது அதற்கான வழிமுறை வந்து அல்லாஹ் படிப்படியாக ரசூல்லா காமிச்சு கொடுத்துட்டே வந்தான். அப்போ ஒரு அரசாங்கம் ரசூல்லாவுக்கு தேவைப்பட்டது. அந்த அரசாங்கத்தை அது உருவாக்குவதற்கு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? எல்லாரும் என்னென்னு நினைப்பாங்க, ஒரு அரசியல் கட்சி தொடங்கணும் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வைப்பாங்க. ஆனால் ரசூல்லாவுக்கு அல்லாஹ் என்ன சொன்னான்னா, ஒரு நல்லவர்களை கொண்ட ஒரு கூட்டமைப்பு, ஒரு ஜமாத்து உருவாக்கு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரசூல்லாவுக்கு வழி காமிச்சான். அந்த ஜமாத்து முதல்ல எத்தனை உறுப்பினர்களை கொண்டு உருவாக்கப்பட்டது? ஃபஸ்ட்டு ரசூல்லா, அப்புறம் அவங்களுடைய மனைவி அலி ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்புறம் இன்னும் ஒரு சுஹைல், அப்புறம் ஒரு 4-5 சொல்லக்கூடிய ஒரு 7 பேர் மொத்தமே. ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்க எத்தனை பேர்? 7 பேர். இந்த 7 பேராக இருக்கும்போதே அவங்க சொல்லிகிட்டு இருந்தது என்ன? பாரசீகத்தையும் ரோமாபுரியையும் நாங்கள் வீழ்த்த போகிறோம். இந்த நிலையிலேயே வெறும் 3 பேர் 4 பேர் இருக்கும்போதே இதை சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த கட்டத்தில் வரும்போது ரசூல்லாவுக்கு வந்து படிப்படியாக ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அல்லாஹ் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தான்? வழி காமிச்சிட்டே வந்தான். முதல்ல ஜமாத் உருவாக்கு. இன்னும் எல்லாம் வெறும் 7 பேர் தான் இருக்காங்க, கவலைப்படாத. லட்சக்கணக்கான பேர் கொண்ட படையாச்சே பாரசீகம் ரோமாபுரி, அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறோம்? அதெல்லாம் கவலைப்படாது, சொல்கிற வேலையை செய். அந்த 7 பேருக்கு எப்படி ட்ரைனிங் கொடுக்கணுமோ ட்ரைனிங் கொடு. என்ன ட்ரைனிங்கு? வில்லு, அம்பு இதெல்லாம் கிடையாது. நேர்மைனா எது, உண்மைனா எது, மனுஷனுக்கு தேவையான அடிப்படை பண்புகள் எது, இதை ரசூல்லா கற்றுக் கொடுத்து அவங்கள அப்படியே டெவலப் பண்ணி கொண்டுட்டு வந்தாங்க. இது வந்து ஒவ்வொரு கட்டத்துலேயும் அடிக்கும்போது ரசூல்லாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த டைமில் எல்லாம் வழி காமிச்சான். ஊரை விட்டு விரட்டும் போது ரசூல்லாவுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. அந்த டைமில் எல்லாம் வழி காமிச்சான். மதீனாவுக்கு போயிட்டு என்ன பண்ணணும்னு தெரியல. அந்த டைமில் எல்லாம் வழி காமிச்சான். அதே மாதிரி பத்ரில் என்ன பண்ணணும்னு தெரியல. உஹதில் என்ன பண்ணணும்னு தெரியல. அகல் போரும் போது ரசூல்லாவுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. மக்கா வெற்றிக்கும் போது ஹுதைபியா உடன்படிக்கை கூட எல்லாமே ரசூல்லாவுக்கு படிப்படியாக வழிகாட்டப்பட்டுச்சு. அதனால தான் அல்லாஹ்வுடைய பேக்கப் இருக்க போய் தான் வெறும் 18 வருஷத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் ஒரு நிர்வாகத்தை சிங்கிள் மேனாக இருந்து கொண்டு ஒரு நிர்வாகத்தையே கேப்சர் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு சாதனை வந்து பண்ண முடிஞ்சது. இப்போது இதுக்கெல்லாம் பேர் எடுத்தோம்னா என்ன? டிப்ளமசி. இப்போ இன்றைக்கி பாஷையில் எடுத்தோம்னா என்ன? டிப்ளமசி. இதுக்கெல்லாம் பொலிட்டிக்கல் சயின்ஸ் போய் படிச்சுட்டு வருவாங்க. அப்போ அந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் கிளாஸு அல்லாஹ் என்ன பண்ணான்? ரசூல்லாவுக்கு எடுத்தான். அந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் கிளாஸ் தான் எது? குர்ஆன். புரியுதா? இப்போ இதில் இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் லகான் படம் பார்த்தோம்னா தெரியும். லகான் படத்தில் என்ன பண்ணுவான்? அமீர் கானு இந்த சேலஞ்ச் பண்ணிடுவான் வெள்ளைக்காரனோட, நான் உன்னை வீழ்த்த போகிறேன் அப்படின்ட்டுருவான். ஆனால் என்னது எதில் வீழ்த்த போகிறான்? கிரிக்கெட்டில். இவனுக்கு கிரிக்கெட்டு தெரியுமா? இவனுக்கே தெரியாது. இவங்ககிட்ட 11 பேர் பிளேயர் இருக்காங்களா? அவங்களும் கிடையாது. அப்போ ஒரு ரோட்டில் போய் ஒவ்வொருத்தனையாக பொறுக்கி போட்டு கோழி பிடிக்கிறவனை எடுத்து நீ விக்கெட் கீப்பரான்னு இல்லை, இந்த உண்டிவில்லை வச்சு காக்கா அடிக்கிறவனை வந்து நீ பவுலராக மாறு, இப்படி ஒவ்வொருத்தனையாக பண்ணி 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 செலக்ட் பண்ணி ஒரு டீமை ஃபார்ம் பண்ணுவோம். இது மாதிரி ரசூல்லாவுக்கு வந்து அல்லாஹ் வந்து அவ்வளோ டிஃபிகல்ட்டான ஒரு டாஸ்க்கு கொடுத்துருந்தான். இதில் அந்த கைடன்ஸ் யார் பண்ணா அப்படின்னா அல்லாஹ் ரெடி பண்ணான். அல்லாஹ் வந்து படிப்படியாக அவங்கள வந்து வழி காமிச்சிட்டு வந்து அந்த வழிகாட்டுதல் தான் குர்ஆன். சரியா? அப்போ இதுதான் குர்ஆனுடைய ஒரு சுருக்கமான முன்னுரை. இப்போ குர்ஆனுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள்லாம் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு கவர் பண்ணியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் அச்சூரா. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அவுசு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அர்-ரஹ்மானிர் ரஹீம். மாலிகி யௌமித்தீன். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். ஸிராத்தல் லஸீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன். ஆமீன்.
இதுதான் ஃபஸ்ட்டு சூரா, குரானுடைய முதல் சூரா. இதுக்கு பேர் என்ன? அல் ஃபாத்திஹான்னு சொல்லுவாங்க. இது ஃபாத்திஹான்னா என்ன? தொடக்கம்னு அர்த்தம். இப்போ இதில் முதல் வசனம் எது அப்படின்னா பிஸ்மில்லா தான் ஃபஸ்ட்டு வசனம். பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் தான் முதல் வசனம். அப்போ இதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? முதல்ல குரான் வந்து மனிதனுக்கு ரசூல்லாவுக்கு கற்றுக் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு எல்லாம் அல்லாஹ் என்ன கற்றுக் கொடுக்குறான்? பிஸ்மில்லா கற்றுக் கொடுக்குறான். அப்போ பிஸ்மில்லா முதல்ல சொல்லுங்கள் அப்படிங்கிறான். பிஸ்மில்லா சொல்கிறதுக்கு நிறைய அதன் மூலமாக நன்மைகள் இருக்குது. குறிப்பாக அதில் ஒரு 3 நன்மை இருக்குது. முதல் விஷயம் என்ன அப்படின்னா, அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி ஆரம்பிக்கும் போது நல்ல செயல் மட்டும்தான் செய்வோம். கெட்ட செயல் செய்யும்போது பிஸ்மில்லா சொல்லுவோமா? ஒரு கெட்ட செயல் நம்ம செய்ய போகிறோம், அப்போ பிஸ்மில்லா சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். சொல்லும் போதே நம்ம பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிக்கிற ஒரு பழக்கம் நமக்கு இருந்தால் நல்ல வேலை மட்டுமே தான் செய்வோம். அதுலேயே பாதி வேலை ஃபில்டர் ஆயிரும். சிகரெட்டு குடிக்கும்போது பிஸ்மில்லா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்போமா? வாயில் வைக்கும்போது பிஸ்மில்லா சொல்ல மாட்டோம். அது இடது கையில் தான் குடிக்கணும், அந்த மாதிரி அதை ஃபாலோ பண்ணுவோமா? இப்போ அதெல்லாம் வைக்கும்போதே நம்ம இது ஹராமாச்சே, இதுக்கு அல்லாஹ்வுடைய பேர் சொல்கிறதுக்கு நமக்கு வெட்கப்படுவோம். நாளடைவில் அந்த காரியமே என்ன பண்ணிடுவோம்? வேணான்னு விட்டுருவோம். ஸோ பிஸ்மில்லா வந்து நம்மளை வந்து தீமையிலிருந்து பாதுகாக்கும். ஸோ அதனால் பிஸ்மில்லா வந்து எல்லா வேலைக்கும் நம்ம சொல்லி ஆரம்பிக்கணும். காலையில் எந்திரிச்சு சாப்பிடும்போது, நம்ம சின்ன சின்ன வேலை செய்யும்போது கூட, எந்த வேலையை சமையல் ஸ்டார்ட் பண்ணும்போது, அடுப்பு பற்ற வைக்கும்போது, எல்லாத்துக்குமே நம்ம பிஸ்மில்லா சொல்லும்போது அந்த வேலையில் வந்து நம்ம நல்ல வேலையாக இருந்தால் மட்டும்தான் செய்வோம். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தப்பான செயல் செய்கிறதுக்கு தைரியம் வராது. அல்லாஹ் பார்த்துட்ருக்குறாங்கிற அந்த ஒரு நினைப்பு நமக்கு வரும். மூணாவது என்ன அப்படின்னா, அல்லாஹ் கூட இருக்கிறாங்கிற தைரியம் வரும். ஒரு வேலை நம்ம செய்யும்போது, இப்போ ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறோம். முடிவு எடுக்கும்போது கேட்பான், ஒரு 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 இடம் ரேட்டு பேச போகிறோம், அல்ல நம்ம இடம் விற்க போகிறோம், என்ன சொல்லுங்கள், இந்தாங்க கையெழுத்து போடுங்க, இந்தாங்க அட்வான்ஸ் வாங்குங்க, அப்படி இப்படிம்மா கை நடுங்கும். எடுக்கிற முடிவு கரெக்டாக இல்லையா, கொடுத்தா என்ன ஆயிரும். அப்போ அந்த நேரத்தில் பிஸ்மில்லா சொல்லும்போது சரி அல்லாஹ் துணை இருப்பான், அல்லாஹ் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு தைரியம் வரும். ஸோ பிஸ்மில்லாவில் அதில் ஏகப்பட்ட நன்மை இருக்குது. தர்வாசா மூச்சு பிஸ்மில்லா சொல்லும்போது இந்த ஒரு நன்மையும் அதில் இருக்குது. இது வந்து அல்லாஹ் வந்து முதல்ல நம்மக்கிட்ட வர வேண்டிய தகுதி என்ன, முதல்ல நம்மக்கிட்ட வர வேண்டிய குணம் எது அப்படின்னா பிஸ்மில்லா அப்படிங்கிறத அல்லாஹ் கற்றுக் கொடுக்குறான். ரெண்டாவது என்ன அப்படின்னா, எல்லா புகழும் அனைத்துலகிற்கும் ரப்பாகிய அல்லாஹ்வுக்கே உரியதாகும். இது அடுத்த வசனம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், எல்லா புகழும் அனைத்துலகிற்கும் ரப்பாகிய அல்லாஹ்வுக்கே உரியதாகும். இப்போ இதில் அல்லாஹ் என்ன கற்றுக் கொடுக்குறான் ரெண்டாவது வசனத்தில் அப்படிங்கும்போது, துவா கேட்குறதுக்கு முன்னாடி அல்லாஹ்வை புகழணும். ஏன்னா இந்த அல்ஹம் சூராங்கிறது என்ன, இது ஆக்சுவலாக ஒரு துவா. பின்னாடி 3வது வசனம் தாண்டினதுக்கப்புறம் துவா ஸ்டார்ட் ஆகும். அப்போ அந்த துவா கேட்குறதுக்கு முன்னாடி முதல்ல என்ன பண்ணணும்? எப்பயுமே துவா கேட்குறதுக்கு முன்னாடி அல்லாஹ்வை புகழணும். அப்போ எந்த மாதிரி புகழணும் அப்படின்னா, எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. அப்போ இதில் அல்லாஹ்வுடைய மேன்மையே நாம் என்ன பண்ணுறோம்? ஒத்துக்கிறோம். நம்ம எல்லாத்தையும் விட, நம்மளை விட யார் ரொம்ப பெருசு? அல்லாஹ் தான் ரொம்ப பெருசு அப்படின்னு நம்ம வந்து ஒத்துக்கிறோம். அடுத்தது என்ன அப்படின்னா, அல்லாஹ்வுக்கும் நமக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்பை உருவாக்குறோம். அல்லாஹ் நமக்கு வேண்டப்பட்டவன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு உறவை வந்து ஏற்படுத்துகிறோம். அதே மாதிரி அடுத்தது என்ன, எல்லா புகழும் அவனுக்கு மட்டுமே அப்படின்னு டிக்ளேர் பண்ணும்போது நமக்கு வந்து ஹெட்வெயிட் வராமலும், நம்ம யாரையும் பார்த்து பொறாமப்படாமலும், நமக்கு பெருமை வராமல் இருக்கணும். ஒன்று, நமக்கு யாராவது புகழ்வாங்க, பரவாயில்ல நீங்கள் இவ்வளோ பெரிய சாதனை பண்ணிட்டீங்கன்னா நமக்கு திமிர் ஏறிடும். அதுக்கப்புறம் நம்மளுடைய அந்த திமிர்லேயே அகம்பாவத்திலே நம்ம அழிஞ்சு போயிடுவோம். இது வந்து நம்மளுடைய அழிவுக்கு காரணமாயிரும். இப்போ இது மண்டையில் நமக்கு ஏறாமல் இருக்கணும்னா அல்ஹம்துலில்லாங்கிற அந்த நினைப்போடு நம்ம இருக்கணும். எந்த ஒரு நமக்கு ஒரு புகழக்கூடிய ஒரு விஷயம் நடந்தாலும் அந்த கிரெடிட் என்ன பண்ணணும்? அல்லாஹ்க்கு ஷிஃப்ட் பண்ணி கொடுத்துடணும். அதே மாதிரி இன்னொருத்தன் நல்ல அவனுக்கு வந்து புகழ் சேருது அப்படின்னா அப்போவும் நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு ப்ரொடெக்ஷன். நம்ம முன்னேறலாம், இன்னொருத்தன் முன்னேறிட்டான், அப்போ நான் இவன் முன்னேறல, அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அப்போ அவன் பீத்திக்குவான், அது நமக்கு கடுப்பு ஏற்படுத்தும். அவன் மட்டும் அவ்வளோ இது பண்ணிக்கிறான், அவன் மட்டும் அத்தனை பவுன் நகை வச்சுருக்கிறான், அவன் மட்டும் கார் வச்சுருக்கிறான், அவன் மட்டும் வாட்ச் வச்சுருக்கான், அவங்க அப்பா மட்டும் அதை வாங்கி கொடுத்துட்டாரு. அப்போ இந்த நினப்பு வரும்போது அதுவும் கடுப்பாகும் இல்லை.
அப்போ இதில் என்ன நினைக்கிறேன், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், அல்லாஹ் அவனுக்கு கொடுத்துருக்கான், இது அவனுக்கு சொந்தமானது கிடையாது, இது அல்லாஹ்வுக்கே சொந்தம். அப்படிங்கும்போது நமக்கு பெருமை ஏற்படாமலும் இருக்கும், பொறாமை ஏற்படாமலும் இருக்கும். இது 2-in-1 ப்ரொடெக்ஷனை வந்து இது கொடுத்துரும். அவன் மாபெரும் கருணையாளன், தனிப்பெரும் கிருபையாளனாகவும் இருக்கின்றான். அவன் என்னவா இருக்கான், அர்-ரஹ்மான் ரஹீம். அப்போது அல்லாஹ் வந்து இதில் என்ன இருக்கான், மிகப்பெரிய ஒரு கருணையாளனாகவும் இருக்கான், மிகப்பெரிய ஒரு கிருபையானவும் இருக்கான். இப்போ இதுலேயே அந்த ரப்பில் ஆலமீன் இருக்கு இல்லையா, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அதிலே கூடுதலாக இன்னொரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். என்னென்னா, ரப்புங்கிறது படைத்து பராமரித்து, அதாவது உருவாக்குறது ஒன்று, தேவையான விஷயங்களை கொடுத்து மெயின்டைன் பண்ணுவது ஒன்று. ஒரு செடியை வச்சோம், இப்போ செடியை எத்தனையோ நட்டுட்டு போகிறான், செடி நடுறதுக்குன்னு ஒரு இயக்கம் வச்சுருக்கான், 1,00,000 மரக்கன்று நட்டோம்மா, அதில் எத்தனை முளைச்சி வந்ததுன்னு தெரியாது. அவன் நட்டுட்டு போயிடுவான், அதுக்கப்புறம் பின்னாடி அவன் வச்சுட்டு போகிறதுக்குள்ளே பின்னாடி ஆடு தின்ட்டு போயிடும், அவ்வளோதான், அந்த செடி வச்ச இடத்துல இருக்காது. அதுக்கு மெயின்டைனும் பண்ணணும். மெயின்டைன் பண்ணுறதுன்னா ஒரு தடவை தண்ணி ஊற்றுறது இல்லை, அது பெருசாகி அதுவாக சொந்த காலில் நிற்கிற வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ணணும். இது மாதிரி பண்ணுறதுக்கு பேர் தான் எது, ரப்புங்கிறது. ஸோ அல்லாவை நம்ம ரப்பாவும் நினைக்கணும். அப்போ பராமரிக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பராமரிக்கிறதுல எதெல்லாம் வரும், வழிகாட்டுதலும் அதில் உள்ளடக்கினது தான். நம்ம எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாதுங்கிற அந்த நாலேஜ் கொடுக்கறதும் பராமரித்தலில் அடங்கும். ஸோ அல்லாவை நம்ம பராமரித்தவனாக எடுத்துக்கணுன்னா, அவன் வழிகாட்டும் போது அந்த வழிகாட்டுதலும் சேர்ந்து நாம் எடுத்துக்கணும். வாழ்க்கையுடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹ் தான் பூர்த்தி பண்ணுறாங்கிற அந்த விஷயத்தையும் நாம் உணரணும். இப்போ நம்ம இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி பூமியில் அல்லாஹ் எவ்வளோ ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கான், ஆக்சிஜன் கொடுத்துருக்கான், நமக்கு தேவையான செடி கொடிகள் கொடுத்துருக்கான், நமக்கு தேவையான விலங்குகளை கொடுத்துருக்கான். இந்த ஒட்டுமொத்த ஈகோ சிஸ்டம் ரன் பண்ணுறதுக்கு இந்த காடு இந்த சிஸ்டம் செட்டப் எல்லாமே அல்லாஹ் பண்ணி கொடுத்துருக்கான். இப்போ இது பண்ணி கொடுத்துருக்குறாங்கிற அந்த நினப்பும் நமக்கு என்ன இருக்கணும், மைண்டில் இருக்கணும். அப்போ தான் அல்லாவை பற்றி நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்க தான் அவனோட நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரிலேஷன்ஷிப் கிடைக்கும். அவன் மேலே இருக்கக்கூடிய மரியாதை நமக்கு அதிகமாகிட்டே இருக்கும். நம்ம முஸ்லீம்கள் யாரும் அல்லாவை வந்து பெருசாக இன்றைக்கி மதிக்கிறது இல்லை. ஏன் மதிக்கிறது இல்லைன்னா, அல்லாவை பற்றி நாலேஜ் இல்லை. யாருன்னு தெரிஞ்சால் தானே மதிக்கிறதுக்கு, அல்லாஹ் யாருன்னு தெரிஞ்சால் தான் அவனுடைய உண்மையான மதிப்பு தெரியும். இதெல்லாம் வந்து ரொம்ப டீப்பாக நிறைய விஷயங்கள் பார்த்துக்கிட்டே போகலாம். எதில் அல்லாஹ் எப்படி நமக்கு ரப்பாக இருக்கிறான், அவன் நமக்காக என்னெல்லாம் பண்ணி வச்சுருக்கான், இதெல்லாம் நம்ம வந்து பெருசாக விளக்க வேண்டியதில்லை. அதே மாதிரி அர்-ரஹ்மான் ரஹீம் இருக்குல்ல, அல்லாஹ்வுடைய ரஹ்மானுங்கிற அந்த பண்பு, அல்லாஹ் வந்து இரக்க குணம் கொண்டவன். இப்போ நமக்காக எவ்வளோ செட்டப் பண்ணி வச்சுருக்கான்னு தெரியுமா? இப்போ இவங்கிற ஒரு குழந்தை, யார், ஹுசேனுங்கிறது ஒரு குழந்தை. அப்போது இவனுக்கு வந்து நம்ம எல்லோரும் பாசம் காட்டுறோம், சின்ன குழந்தைன்னு தூக்குறோம், அவனுக்கு சாப்பாடு கொடுக்குறோம், அவனுக்கு பால் குடிக்க வைக்கிறோம், அவன் எங்கே வேணாலும் ஒன்றுக்கு போயிடுறான், இது பண்ணுறோம். எல்லாருக்குமே யாருக்காவது அவன் மேலே கோபம் வருதா? ஏன் வர்றதில்லைன்னா, அந்த குழந்தை வாழணும் அப்படின்னா நம்ம மனசில் அந்த இரக்க குணம் இருக்கணுன்ட்டு, இது அல்லாஹ் போட்ட இரக்கம் நமக்காக. அதுதான் மௌலானா மௌதூதி வந்து அவர் எழுதுகிறார், உண்மையிலேயே பூமியில் உலகத்தில் பெற்றோருக்கு ஒரு எதிரி ஒன்று இருக்குது அப்படின்னா குழந்தை தான். ஏன்னா அது வந்ததுலேருந்து நிம்மதி போயிடும், நைட்டு தூங்க முடியாது, எங்கேயும் ஒரு ஃப்ரீடம் போயிடும், நினச்ச நேரம் போக முடியாது, நினச்ச இடம் சுற்ற முடியாது, நினச்ச நேரம் சாப்பிட முடியாது. அது இல்லாமல் வீட்டு வேலை 1க்கு 4 ஆயிரும், 2 வேலை 3 ஆயிரும், எரிச்சல் ஆயிரும். முதல் வேலையை அவர் சொல்கிறாரு, அல்லாஹ் மட்டும் இரக்க குணத்தை நம்ம உள்ளத்தில் போடல அப்படின்னா ஒவ்வொரு தாயும் குழந்தைய பெற்றவொன்னே கொன்றுவா, அது பண்ணுற டார்ச்சரில் கொண்டுருவா. இன்றைக்கி படித்து அந்த ஃபித்ரத்தை தாண்டி போகிற அந்த சில சைத்தான்கள் இருக்குது. அதாவது யூடியூப்பில் வீடியோலாம் பார்ப்போம்ல, ஏதோ ஒரு வீடியோ எப்பயோ வரும், அம்மா போட்டு குழந்தைய சாத்துன்னு சாத்துவா. அதெல்லாம் என்னென்னா 4 டிகிரி 5 டிகிரி வாங்கியிருக்கும். இந்த ஜாஹிலியத்தில் ட்ராவல் பண்ணி அல்லாவை மீறி அது கை மீறி போயிருக்கும். பொண்ணுன்னு இருக்கும், ஆனால் ஃபித்ரத்துடைய எல்லாத்தையுமே அது கடந்து போயிருக்கும். தான் வந்து யாருன்னே தெரியாமல், அல்லாவும் தெரியாமல் எல்லாமும் தெரியாமல் இது சனியை சத்தாய்க்குது, கல்யாணம்லாம் பண்ணி வச்சுருவாங்க, கடைசியாக குழந்தைய சாகடிச்சிடும். இன்றைக்கி அந்த எக்ஸாம்பிள்லாம் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். இப்போ அல்லாஹ் வந்து என்ன பண்ணுறான், ரஹ்மான் ரஹீமுங்கிறதுனால அந்த குழந்தையுடைய அன்பை நம்முடைய உள்ளத்தில் போடுறான். இதுவும் அல்லாஹ்வுடைய அன்புல ஒன்று.
ஸோ அல்லாஹ்வுடைய கேரக்டர் பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் வந்து சர்வ வல்லமை படைத்தவன், மிகப்பெரிய சக்திசாலி, பலசாலி. அப்படிங்கும்போது நமக்கு என்ன வரும்? முதல்ல பயம்தான் வரும். இவ்வளோ பெரிய ஆளுன்னா பயம், அவ்வளோ என்னங்கிற பயப்படாத, இவ்வளோ பெரிய ஆள் தான், ஆனால் நீ பயப்படுற அளவுக்கான ஆள் கிடையாது, நீ எனக்கு நேசிக்கிற அளவுக்கு நான் வந்து மென்மையான ஆள், நான் வந்து இரக்கமான ஆள் அப்படிங்கிற அந்த இரக்கத்தை ரசூல்லா கூட சொல்கிறாங்க. அல்லாஹ் வந்து இரக்கத்தை படைத்தான், 100 பங்கட்டான், 99 தாங்கிட்ட வச்சுக்கிட்டான், 1 மடங்கு மட்டும் எடுத்து பூமியில் இருக்கிறவங்க கொடுத்துட்டான். இதில் தான் நாம் ஒருத்தரை நேசிக்கிறது, இந்த தாய் அம்மா வந்து குழந்தைய நேசிக்கிறது, இது எல்லாமே அதுக்குள்ளே அடங்கும். அப்போனா அல்லாஹ் எவ்வளோ மென்மையான மனசுக்காரன், அல்லாஹ் எவ்வளோ நேசத்துக்குரியவன் புரிஞ்சுக்கணும். அப்போ எவனுக்கு வந்து கழண்டு போச்சோ, எவன் வந்து கிறுக்கு பிடிச்சி போச்சோ, அவன் தான் அல்லாவை பகைச்சிக்கிட்டு அல்லாஹ்கிட்ட நரகத்தை வாங்குவான். நரகத்தை வாங்குறவன் மாதிரி ஒரு பைத்தியக்காரன் வேறு எவனுமே இருக்க மாட்டான். அல்லாவை பற்றி உண்மையிலே ஒருத்தனுக்கு நாலேஜ் இருக்கும்போது அல்லாஹ்வுடைய எல்லா பேச்சுமே கேட்கணுன்னு தான் நினைப்பான். அல்லாஹ் எந்த சிரமப்படக்கூடிய பேச்சையும் அல்லாஹ் வந்து அந்த உத்தரவுகளை நமக்கு என்ன பண்ணல, சொல்லவே இல்லைங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்போ இதில் அடுத்த அல்லாஹ் என்ன சொல்கிறான்? மாலிக் யௌமித்தீன், இறுதி தீர்ப்பு நாளின் அதிபதியாகவும் அவன் இருக்கிறான். அப்படி இருக்கக்கூடிய அல்லாஹ் என்ன பண்ணுறான்? நீதியாக தீர்ப்பளிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ் ஒரு உத்தரவாதம் கொடுக்குறான். ஒரு தீர்ப்பு நாள்னு ஒன்று இருக்குது, அதில் நான் அதிபதியாகவும் நான் இருக்கிறேன், நீங்கள் இந்த உலகத்தில் வாழுங்க. இந்த உலகத்தில் சில விஷயங்கள் அநியாயமாக நடக்கும், அதை பார்த்து நீங்கள் என்ன ஆயிடக்கூடாது? மூட் அவுட் ஆகிடக்கூடாது. அதை பார்த்து நீங்கள் நொந்து போயிடக்கூடாது. தீர்ப்பு நாள்னு ஒன்று இருக்குது, அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருங்க. அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு தீர்ப்பு வழங்குவேன், அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்கணும். இல்லைன்னா இங்கே நடக்கிற விஷயங்கள், இந்த நடக்கிற ஏற்றத்தாழ்வுகள்லாம் பார்த்து நமக்கு என்ன ஆயிரும்? கடுப்பாயிரும். கடுப்பாயிட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம்? வேணாம் அப்படின்ட்டு போயிடுவோம். அது ஒன்று ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி நம்மளே இந்த துனியாவுடைய அமைதியை கெடுத்து விட்ருவோம், அல்லது நாம் இந்த துனியா வேணாண்டு துனியாவிலேருந்து தற்கொலை பண்ணிட்டு போயிடுவோம். இதெல்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு நாமளே ஒரு என்ன பண்ணணும்? சமாதானப்படுத்தணும். என்ன சொல்லி சமாதானப்படுத்தணும்னா, அல்லாஹ்விடத்தில் நியாயம் கிடைக்கும். இங்கே என்ன தான் அநியாயம் நடந்தாலும் அல்லாஹ்விடத்தில் நமக்கு நியாயம் கிடைக்கும், அல்லாஹ் நமக்கு வந்து தீர்ப்பளிப்பான் அப்படிங்கிற அந்த புரிதலோடு நம்ம வந்து வாழ கற்றுக்கணும். அடுத்த வசனம் என்னன்னா, ஈயாக்கா நாபுது ஐயாக்க நஸ்தைன், உனக்கே நாங்கள் அடிபணிகிறோம், மேலும் உன்னிடமே நாங்கள் உதவி கேட்கின்றோம். இதில் அல்லாஹ் அடுத்தது என்ன சொல்கிறான் அப்படின்னா, எனக்கு அடிபணிஞ்சு வாழ கற்றுக்குங்க, என்கிட்ட இந்த உத்தரவாதத்தை கொடுங்க. அல்லாஹ்வுக்கே அடிபணிகிறோம், அல்லாஹ்விடமே உதவி தேடுகிறோம், என்கிட்டயே உதவி தேடுங்க அப்படிங்கிறான். அப்போ இதில் இபாதத்து பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் இவ்வளோ பலசாலி. அப்போ அல்லாஹ்வுக்கு நம்ம எதிர்த்து நிற்க முடியுமா? நிற்க முடியாது. அவனை ஜெயிக்க முடியுமா? ஜெயிக்க முடியாது. ஸோ அவங்ககிட்ட சரண்டர் ஆகிறத தவிர நமக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. இப்போ இந்த சரண்டர் ஆகிறதுல பொறுத்த வரைக்கும் 2 விதம் இருக்குது. நம்மளை ஒருத்தன் கத்தியை காட்டி மிரட்டுறான், இங்கேயும் இவங்ககிட்டையும் நம்ம சரண்டர் ஆயிடுவோம். ஆனால் என்ன ஆயிடுவோம்? வேண்டா வெறுப்பாக ஆயிடுவோம். அவன் கத்தி காமிச்சு என்னம்மா போய் ஒரு டீ போட்டு வா அப்படிங்கிறான், துப்பாக்கி வச்சுட்டு இப்படி காட்டிட்டு போய் டீ போட்டு வாம்மா. அப்போ டீ போடுவோம், எப்படி போடுவோம்? எரிச்சலாக போடுவோம். ஆனால் அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் அந்த அடி பண்ணிடுறதை பொறுத்த வரைக்கும் நாம் எப்படி அடி பண்ணிடணும்? இந்த உணர்வோடு அடிபடக்கூடாது, எரிச்சலாக வேண்டா வெறுப்பா இப்படி செய்யக்கூடாது. இபாதத்தில் பொறுத்த வரைக்கும் கட்டுப்படுதலும் இருக்கணும், முஹப்பத்தும் இருக்கணும், அல்லாஹ் மேலே அன்பு இருக்கணும். இவனே நமக்கு இந்த வேலையை சொல்லியிருக்காங்கும்போது அதை விருப்பத்துடன் செய்யணும். தொழுவணும், என்ன பண்ணணும்? விருப்பத்துடன் நிறைவேற்றணும். நோன்பு வைக்கணும், விருப்பத்துடன் நிறைவேற்றணும். இது வந்து வேண்டா வெறுப்பாக செய்யக்கூடாது. இதே மாதிரி தான் குழந்தையாக இருக்கும்போது என்ன பண்ணுவோம்? எல்லாருமே வேண்டா வெறுப்பாக தான் செய்வோம். வளர 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 என்ன பண்ணணும்? அல்லாஹ்வை பற்றிய நாலேஜ் நம்ம வளர்த்திக்கிட்டு அல்லாஹ்வை நேசிக்க ஆரம்பிச்சிடணும். ஸ்டார்டிங்கில் குழந்தை வேண்டா வெறுப்பாக தான் தொழுவோம். அதுதான் ரசூல்லா சொல்கிறாங்க, மிரட்டி தொழுவீங்க, இல்லைன்னா அடித்து தொழுவீங்க. எந்த பழக்கம் மட்டும் வந்துருச்சுன்னா அவனுக்கு போக போக ஈஸியாயிரும். தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை அப்படிங்கிறாங்களே, அதனால் தொழுகிறது அவனை அறியாமலே அந்த வலுக்கட்டாயமாக அந்த பழக்கத்தை நம்ம ஏற்படுத்தணும். ஒரு கட்டம் வந்துருச்சு, 15 வயசு 16 வயசு ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவனை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. அப்புறம் வந்து அவன் 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 முடிவு பண்ணிக்குவான் வாழ்க்கையை, அவன் வந்து எந்த பக்கம் டிசைட் பண்ணி போகணுன்ட்டு. அப்போ அது வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அப்போ வழிபாடு
இபாதத்து பொறுத்த வரைக்கும் ஈயாக்கா நாபுது, உன்னையே அடிபணிகிறோம், ஈயாக்கா நஸ்தைன், உன்னிடமே உதவி தேடுகிறோம். அப்போது ஈயாக்கா நாபுது பொறுத்த வரைக்கும் என்னது, விருப்பத்துடன் அடிபணியணும். அல்லாவுக்கு நாம் எப்படி அடிபணியணும், விருப்பத்துடன் அடிபணியணும். ஏன் அல்லாவுக்கு விருப்பத்துடன் அடிபணியணும்னா அதுக்கு ஏராளமான காரணங்கள். நம்மளை படைச்சிருக்கான், நம்மளை பரிபாலிச்சிருக்கான், நாம் அவங்ககிட்டயே திரும்பி போக வேண்டியது இருக்குது. செஞ்சான் பண்ணால் மறுபடியும் திரும்பி போக வேண்டியது இல்லைன்னா கூட ஒரு கணக்கில் வச்சுக்கலாம். ஆனால் இந்த மூணும் இருக்குது. செஞ்சுருக்கான், வளர்த்திருக்கான், இதுக்கே நாம் அவனுக்கு அடிபணியணும். ஏன்னா அது நன்றி கட்டத்தனம். இல்லைன்னா விசாரிப்பான்னு வேற சொல்கிறான். அதுக்காக நம்ம அடிபணிஞ்சே ஆகணும். இன்னும் சொல்லப்போனால் விரும்பி அடி பண்ணிடுறது நல்லதா, விரும்பாமல் அடி பண்ணிடுறது நல்லதானா விரும்பி அடி பண்ணிடுறது நல்லது. ஏன்னா அவன் ரஹ்மான் ரஹீமு, அவங்ககிட்ட தான் அனைத்து நன்மைகளும் இருக்குது. அதனால் அவங்ககிட்ட விரும்பி அடி பண்ணிக்கக்கூடிய அந்த விஷயத்தை வச்சுக்கணும். அதே மாதிரி அடுத்ததெல்லாம் என்ன, உன்னிடமே உதவி தேடுகிறோம். இப்போ இது என்னது, அல்லாவிடத்தில் தான் உதவியும் கேட்கணும். இப்போ இது பொறுத்த வரைக்கும் என்னென்னா இதுவும் ஒரு முக்கியமான ஒரு டாப்பிக்கு. அல்லாவிடத்தில் மட்டும் உதவி தேடுவதுங்கிறது. உதவி தேடுறதுல 2 வகை இருக்குது. ஒன்று அஸ்பாபுகளை கொண்டு உதவி தேடுவது. அஸ்பாபுன்னா என்னென்னா பொருட்களை கொண்டு உதவி தேடுவது. இப்போ உதாரணத்துக்கு நான் தண்ணி, இப்போ உதவி தேடுறது அல்லா கிட்டதுன்னு சொல்லியாச்சு. அப்போ அல்லாவை தவிர வேறு யாருக்கிட்டையாவது உதவி கேட்கலாமா? கேட்கக்கூடாது. ஆனால் நம்ம இன்றைக்கி உலகத்தில் அப்படி உதவி கேட்காம வாழ முடியுமா? வாழ முடியாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் நமக்கு ஏகப்பட்ட உதவிகள் ஒவ்வொரு நாளும் தேவைப்படுது. அப்போது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, காரண காரியங்களுடன் அஸ்பாபுகளுடன் கேட்கக்கூடிய உதவி உலகத்தில் அனுமதி இருக்குது. ஆனால் அல்லாஹ்விடத்தில் கேட்குற உதவி எப்படி, காரண காரியங்களுக்கு அப்பாற்பட்டது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், எனக்கு காய்ச்சல் ரொம்ப அதிகமாக இருக்குது, என்னுடைய இந்த டெம்பரேச்சரை குறைச்சி விடுங்கன்னு டாக்டர்கிட்ட நம்ம கேட்குறோம். டாக்டர் என்ன பண்ணுவார், ஒரு ஊசி எடுத்து பேராசிட்டமால் இன்ஜெக்ஷன் எடுத்து அவர் போட்டு விடுவார். அந்த இன்ஜெக்ஷன் போய் வேலை செஞ்சு தான் டெம்பரேச்சர் குறையும். இதே அல்லாவிடத்தில் உதவி கேட்கும்போது அஸ்பாபு இருக்குமா, நடுவில் ஒரு இன்ஜெக்ஷன் இருக்குமா? அல்லாஹ் ஒரு தெர்மாமீட்டர் வச்சு பார்ப்பானா? இருக்காது. அல்லாவிடத்தில் கேட்போம், எப்படி குணப்படுத்துவோன்னு நம்பி கேட்போம், என்ன நினச்சி கேட்போம். இந்த உடம்புக்கு சொந்தக்காரன் அல்லாஹ். கிட்னியை பியூரிஃபை பண்ண சொல்லி உத்தரவு போட்டது யார்? அல்லாஹ். அந்த உத்தரவு போட்டவனுக்கு என் உடம்புடைய டெம்பரேச்சர் குறையின்னு சொல்லி உத்தரவு போட முடியுமா முடியாதா? முடியும். இல்லை. பேராசிட்டமால் என் உடம்புலையே உருவாக்க சொல்லி முடியுமா முடியாதா? நோய் எதிர்ப்பு சக்தின்னு ஒரு செட்டப் இருக்குல்ல, முடியும். அப்போ அல்லாஹ்கிட்ட நான் துவா கேட்பேன், அல்லாஹ் மனசு வச்சா முடியுங்கிற நம்பிக்கையில் கேட்குறதுக்கு பேர் தான் துவா. இதுதான் இஸ்திஆனத்து. இந்த இடத்துல வரும் ஈயாக்கா நபுது ஈயாக்கா நஸ்தைன். இந்த இடத்துல என்ன வருது, இஸ்திஆனத் அப்படிங்கிற இந்த வார்த்தை வருது. இந்த வார்த்தை வச்சு அல்லாஹ்விடத்தில் உதவி கேட்கறதுக்கு மீனிங் என்னென்னா, காரண காரியம் இல்லாமல் உதவி கேட்பது, அல்லாவை தவிர வேறு யாருக்கிட்டையும் கேட்கக்கூடாது. அவள் பணம் கொடுன்னு அல்லாட்ட கேட்குறோம், நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, காசு கொடுன்னா என்ன அர்த்தம், கதவு திறந்தால் வெளியே கொண்டாந்து அல்லாஹ் போட்டுட்டு போவானா? அப்போ என்ன அர்த்தம்னா, மறைமுகமாக அல்லாஹ் நமக்கு காசு நம்ம பாக்கெட்டுக்கு வர வைப்பான். எப்படி வருப்பான்? தொழில் கஸ்டமர்களை அதிகமாக அனுப்புவான், அல்லது நமக்கு யாராவது கடன் தர வேண்டியவங்க அப்போ கொண்டாந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. நாளைக்கு எனக்கு 1 லட்ச ரூபா வேணும் நீங்கள் நிறைவேற்று அப்படின்னா அல்லாஹ் என்ன பண்ணுவான், ஏதோ ஒரு வகையில் நம்ம பாக்கெட்டில் வர மாதிரி பண்ணிடுவான். அப்போது அல்லாஹ்விடத்தில் உதவி கேட்கறது இந்த வகை. அதே மாதிரி இந்த வகை உதவி அல்லாவை தவிர வேறு யார்கிட்டையும் கேட்கக்கூடாது. எது? மறைமுகமான உதவி, கண்ணு முன்னாடி ஆள் இல்லாமல் அஸ்பாபுகள் இல்லாமல் கேட்கக்கூடிய உதவி. அது போய் ஒரு சிலைகிட்ட கேட்டாலும் அது என்னது, ஒரு சிலைகிட்ட போய் நீ கேட்குறான், திருப்பதியில் போய் அல்லது ஒரு இயேசு சிலைகிட்ட போய் இதே மாதிரி உதவி கேட்குறான், என்னுடைய நோயை குணப்படுத்துங்கிறான். இப்போ இது என்ன ஆயிரும், என்ன நினச்சி கேட்குறான், என் உடம்புல அந்த சிலைக்கு கண்ட்ரோல் இருக்குது, அந்த சிலை நினச்சா என் உடம்பை குணப்படுத்தணும்னு நினைக்கிறான். அதே தான் தர்காவுக்கும். தர்காவில் போய் ஒருத்தன் என்ன பண்ணுறான், எனக்கு காய்ச்சல், எனக்கு வயிற்று வலி, அங்கே போகிறாங்களா, ஏரோடியில் போனோம்ல, எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க, ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டு அவங்க போட்டு வச்சுருப்பான் தெரியுமில்ல, ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு வச்சுருப்போம். ஹார்ட் சம்மந்தப்பட்ட வியாதிகளுக்கு இந்த அவுளியா, அங்கே ஹார்ட் பேஷண்ட்டாக கிடப்பான், அந்த ஹார்ட்டு பொம்மை மாதிரி செஞ்சு வச்சுருப்பான், ஹார்ட்டு வெள்ளியில் செஞ்சு வச்சுருப்பான். அது போய் காணிக்கையாக போட்டால் ஹார்ட்டு குணமாயிரும். கால் இருக்கும், கால் வலிக்குன்னா கால் முட்டி வலிக்கு முட்டி செஞ்சு வச்சுருக்காங்க.
நாகூர்லேயும் இருக்கும். அவங்கெல்லாம் போடுறான். என்ன நினச்சி போடுறான்? என் முட்டியில் இருக்கிற மசில்ஸு அந்த அவுலியா கண்ட்ரோலில் இயங்குது. அப்போ எவ்வளோ பெரிய பாவம் இது! என்ன நினச்சிக்கிட்டு நீ உதவி கேட்டேன்னு காபாவில் போய் கேட்போம். ஏன் காபாவுடைய சொந்தக்காரனும் என் முட்டியுடைய சொந்தக்காரனும் ஒன்று. புரியுதா? காபாவுடைய சொந்தக்காரனும் என் கண்ணுடைய சொந்தக்காரனும் ஒன்று. காபாவுடைய சொந்தக்காரனும் என் ஹார்ட்டுடைய சொந்தக்காரனும் ஒன்று. இது காபாவுடைய சொந்தக்காரனை தவிர வேறு யாருக்கும் அந்த ரைட்டே கிடையாது. அவங்க ஆற்றல்லே அது இல்லைன்னு அர்த்தம். அப்போ ஆற்றலில் இருக்குன்னு நம்புறது தான் ஆயிரும். துவா கேட்கும்போது மழையை கேட்குறோம், அல்லாட்ட தான் கேட்க முடியும். அப்போ என்ன பேசக்கூடாதுன்னா எடக்கு பேசக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இவங்க நினச்சா செய்ய முடியும், இந்த அவுலியாக்கள் இந்த மகான்கள் நினச்சா செய்ய முடியும்னு நினைக்கிறேன். அப்படி நினைக்கக்கூடாது. உதாரணத்துக்கு மழை பெய்ய வைக்கிற டியூட்டி யாருது? அல்லாது. ஆனால் டியூட்டி யாருது? மலக்கு. அதுக்குன்னு ஒரு மலக்கு நியமிச்சிருக்கான். அப்போது இன்றைக்கி ஈரோட்டில் மழை பெய்யுதுன்னா அது பெய்ய வச்சது யார்? அல்லாஹ் சொல்லி பெய்ய வச்சது யார்? மலக்கு. அப்போது மலக்குக்கிட்ட அந்த சாவி அல்லாஹ் கொடுத்துருக்குறானா இல்லையா? மழை பெய்ய வைக்கக்கூடிய அந்த டெக்னாலஜி மலக்குகள்கிட்ட கொடுத்துருக்கானா இல்லையா? கொடுத்துருக்கான். அப்போ நமக்கு மழை வேணும்னா மலக்குக்கிட்ட கேட்டால் மலக்கு கொடுப்பாரா? மலக்குக்கிட்ட கேட்கலாமா? மலக்குக்கு முடியும். அல்லாஹ்வுக்கு எப்படி முடியுமோ அதே மாதிரி மலக்குக்கும் முடியும். ஏன்னா மலக்குக்கு அல்லாஹ் பவர் கொடுத்துருக்குறான். ஆனால் மலக்குக்கிட்ட கேட்கலாமா? ஏன் கேட்கக்கூடாது? ஏன்னா ரசூல்லா கேட்கல. மழை பெய்ஞ்சால் ரசூல்லா எங்கே கேட்டாங்க? ஆனால் கண்ணு முன்னாடி ரசூல்லா அந்த மலக்கும் பார்த்துட்டு தான் இருந்தாங்க. மழை கொடுக்கக்கூடிய மலக்கு ரசூல்லாவுக்கு தெரியும். குழந்தை கொடுக்குற வேலையை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் செஞ்சாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு குழந்தை கொடுத்தது யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஆனால் இப்ராஹிம் நபிக்கு குழந்தை வேணும்போது ஜிப்ரீல்கிட்ட கேட்டாங்களா, அல்லாட்ட கேட்டாங்களா? அல்லாட்ட கேட்டாங்க. அப்புறம் இந்த அல்லாவுக்கிட்ட ஏன் போய் கேட்க மாட்டேங்கிறோம்? ஃபஸ்ட்டு அல்லா மேலே நம்பிக்கை இல்லை, அல்லாஹ்னால முடியாதுன்னு நினைக்கிறோம் ஒன்று, அல்லது அல்லாவை சிடுமூஞ்சின்னு நினைக்கிறோம். அது எந்த ஆங்கிளில் நம்ம யோசித்தாலும் அது பாவமாகவே தான் இருக்கும். அல்லாட்ட கேட்காம இருக்கிறதும் மிகப்பெரிய குற்றம். அல்லாஹ்கிட்ட கேட்க வேண்டிய விஷயத்தை இன்னொருத்தர்கிட்ட போய் கேட்குறது அதை விட பல மடங்கு குற்றம். இங்கே என்ன இல்லைன்னு நீ போய் அங்கே கேட்ட அப்படின்னு அல்லாஹ்வுக்கு எவ்வளோ கோபம் வரும். ஸோ அல்லாஹ்கிட்ட உதவி தேடுற விஷயத்துலேயும் நம்ம என்ன பண்ணணும்? சின்சியராக இருக்கணும். அல்லாஹ்கிட்ட மட்டும்தான் இந்த மாதிரியான உதவிகள் கேட்கணும். எது நான் சொல்கிறது? மறைவான உதவிகள், கண்ணு முன்னாடி இல்லாமல் அஸ்பாபுகள் இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த உதவிகள். அடுத்த வசனம் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? எங்களுக்கு நீ நேரான வழியை காண்பித்து அருள்வாயாக, இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம். இப்போது அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நேர்வழி என்கிட்ட கேளுங்கிறான். இப்போ இந்த இடத்துல நேர்வழி கேளுங்கன்னு மொட்டையாக இருக்குது. எந்த நேர்வழியை பற்றி இது குறிப்பாக சொல்லுது அப்படின்னா, நான் சொன்னல ரசூல்லாவுக்கு ஒரு பணி கொடுக்கப்பட்டுச்சு, அந்த வேலை எப்படி செய்யணும், எந்த வேலை, இந்த மனித வாழ்க்கைக்கு தேவையான அந்த அரசு நிர்வாகத்தை அடையிறது எப்படி, அதை நிர்வாகம் செய்வது எப்படி, அதை மெயின்டைன் பண்ணுவது எப்படி, இது எனக்கு தெரியல, எனக்கு காட்டி கொடுன்னு கேட்டது. இதுதான் துவா. ஏன்னா மற்றது எல்லாமே அதுக்கு முன்னாடியே வந்துருச்சு. அல்லாஹ் தான் இறைவன் சாட்சி சொல்லிட்டார் ஆல்ரெடி. அல்ஹம்துலில்லான்னு சொல்லியாச்சு, அல்லாஹ்வை புகழ்ந்தாச்சு, அவனை பற்றி அவனுடைய சிஃபத்துகளையும் சொல்லியாச்சு, அவன் ரஹ்மானு ரஹீம்னு சொல்லியாச்சு, மறுமை நாளை பற்றியும் நம்பியாச்சு, மாலிகி யௌமித்தீனும் நம்பியாச்சு, அவங்கிட்ட தான் உதவி கேட்கணும், அவனுக்கு தான் அடி பணியணும், இத்தனை ஸ்டேட்மெண்ட்டு சொல்லியாச்சு. இத்தனை ஸ்டேட்மெண்ட்டு சொல்லிட்ட ஒருத்தன் நேர்வழியில் இருக்கிறானா வழிகட்டில் இருக்கிறானா? அப்போ இதை தாண்டி என்ன ஹிதாயத்து அவனுக்கு தேவைப்பட்டுச்சு மனுஷனுக்கு? அல்லாட்ட ஆல்ரெடி ஹிதாயத்துக்கான எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் அவன் கொடுத்துட்டான். நம்முடைய பார்வையில் பார்க்க போனால் இவன் கம்ப்ளீட் மேன். அல்லாவை இறைவனாக நம்பிட்டான், அல்லாவை புகழ்ந்துட்டான், அல்லாஹ்கிட்டயே உதவி தேடுறான், அல்லாவை ரஹமானுங்கிறான், ரஹீமுங்கிறான், மறுமை நாளை நம்பிட்டான், தீர்ப்பு அவன் தான் கொடுக்குறேன்ட்டான். இவன் தீனு முடிஞ்சு போச்சு. ஆனால் இதுக்கப்புறம் தான் தீனே ஸ்டார்ட் ஆகுதுங்கிறான் அல்லாஹ். இதுக்கப்புறம் தான் எனக்கு ஹிதாயத்து காட்டுங்கிறான். அப்போ ஹிதாயத்துன்னா இங்கே எதை ரசூல்லா கேட்டாங்க? இப்போ இது ஆக்சுவலாக சொல்ல போனால் ரசூல்லா கேட்ட துவா தான் இது. எது? அல்லம் சூராங்கிறது ரசூல்லா கேட்ட துவா தான். அப்போ இந்த இடத்துல என்ன இவங்க ஹிதாயத்தாக கேட்டாங்க அப்படின்னு பார்த்தா, மனித வாழ்க்கையுடைய 3 மிக முக்கியமான பிரச்சனைகள். இந்த பிரச்சனைக்கு இது வரைக்கும் மனித 5000 வருஷம் 10,000 வருஷமாக
அடித்து இன்னும் போயிட்டு அது மோதிக்கிட்டே இருக்கான். அவனால் இந்த 3 கேள்விகளுக்கு பதிலே கண்டுபிடிக்க முடியல, இன்னி வரைக்குமே கண்டுபிடிக்கவே முடியல. ரசூலா வந்ததுக்கப்புறமும் ரசூலாவோட ஹிதாயத்து வேணான்னு ஒதுக்கி வச்சதுனால இன்றைக்கும் போட்டு மறுபடியும் போட்டு அதில் கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கிறான். முதல் கேள்வி என்னென்னா, ஆண் பெண்ணை எப்படி பேலன்ஸ் பண்ணுறது? இந்த உலகத்தில் ஆண் இனம்னு ஒரு இனம் இருக்குது, பெண் இனம்னு ஒரு இனம் இருக்குது. ரெண்டுமே மனுஷ இனம்தான். எது மேலே எது கீழே, அல்லது ரெண்டுமே பேலன்ஸாக சரிசமமாக? இதோடைய உரிமைகள் என்ன, இதோடைய உரிமைகள் என்ன? இதில் ஒன்று ஆம்பளை என்ன பண்ணுறான், எக்ஸ்ட்ரீமாக போயிடுறான். ஒன்று பெண்ணுக்கு உரிமையே கிடையாது. இது என்னது, சாதாரண எப்படி வீட்டில் ஒரு டிவி இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குது, இது நமக்கு சொந்தமான ஒரு பொருள். இது மாதிரி என் சௌரியத்துக்கு இதை எப்படி வேணாலும் நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறான். இது பெண்ணு அடியை வாங்கி 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 ஓரமாக கூனி குறுக்கி போய் உக்காந்துக்கிறான். அடுத்தது அவள் சிங்கப்பெண் எந்திரிச்சிட்றா, டபால்ட்டு, போதுண்டா அடித்தது, எங்களெல்லாம் ரொம்ப டேமேஜ் பண்ணிட்டீங்கன்னு எந்திரிச்சு. இவ மேலே ஏறி என்ன பண்ணுறா, உனக்கு ஒன்றுமே கிடையாது, உனக்கு எனக்கு என்னடா சம்பந்தம் அப்படிங்கிற லெவலில் அவன் ரிவர்ஸில் எந்திரிச்சிட்றா. அப்போ இதனால் பூமியில், அதான் சொல்கிறல்ல, பூமியில் நம்ம அதான் நமக்கு சொல்லப்பட்டதெல்லாம் என்ன, இஸ்லாமுன்னா துனியாவை பெருசாக நினைக்கக்கூடாது, துனியாவில் நல்லா தான் இருக்கும், துனியா சிறைச்சாலை மாதிரி, கொஞ்ச நாள் இங்கே கழிச்சிட்டு எப்போடா டைம் முடியும்னு வாட்ச் பார்த்துட்டே உட்காந்துட்டு இருக்கணும். ஒவ்வொரு வருஷமாக டக்கு டக்குன்னு கழிச்சிட்டு எப்படியோ ஒன்று இடத்த காலி பண்ணால் போதும். ஆனால் அல்லாஹ் துனியா அதுக்காக படைக்கலை. மனிதன் நிம்மதியாக துனியாவில் வாழணுங்கிறதுக்காக படைத்தான். இந்த நிம்மதி எப்போ கிடைக்கும்னா அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் படி வாழ்ந்தால் மட்டும்தான் நிம்மதி கிடைக்கும். அப்போது ஆண் பெண் மோதல் இருக்குல்ல, இது வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு மோதல். அதனால தான் இந்த ஜெயலலிதாவை போட்டு பொம்பளைன்னு டார்ச்சர் பண்ணதுனால தான் அந்த அம்மா என்ன பண்ணுச்சு, கடைசியாக பதவி வந்ததுக்கப்புறம் அது வரைக்கும் அந்த அளவுக்கு யாருமே ஆம்பளைங்களை கேவலப்படுத்தினதே கிடையாது. எத்தனை ஆம்பளைங்க டயரை கும்பிட வச்சாங்க, ஹெலிகாப்டரில் வந்தால் காலில் விழுவுறது, எப்படி பழி வாங்கிச்சு அந்த அம்மா. ஏன்னா சட்டசபையில் அந்த அம்மாவை சேலையை பிடிச்சி இழுத்தாங்க. அந்த இன்சல்ட்டெல்லாம் சேர்ந்து ஆணினம் மேலே அவ்வளோ வன்மம். நடிகைனா இலக்காரப்படுத்துனீங்களா, என்னை கேவலப்படுத்துனீங்களா, அப்படி பண்ண போய் அப்படி ரிவெஞ்ச் எடுத்தாங்க. அப்போது பேலன்ஸ் பண்ணுற இந்த ஆணுடைய உரிமைகள் எது, பெண்ணுடைய உரிமைகள் எதுன்னா ஆரம்ப காலகட்டத்திலிருந்து அவ்வளோ டிபேட் நடந்திருக்கு. அந்த காலத்தில் யூரோப்லேயும் தத்துவ மேதைகள்லாம் அவ்வளோ போட்டு கன்ஃபியூஸ் பண்ணியிருக்கிறாங்க, ஆணுடைய உரிமைகள் எது, பெண்ணுடைய உரிமைகள் எதுன்னு. இன்றைக்கும் என்ன பண்ணுறாங்க, பெண்ணுடைய உரிமை என்ன ஆகுமா, பெண் சமைக்கக்கூடாது. அப்போ யார் சமைப்பா? பெண் குழந்தையை பெற்று கொடுக்குற மிஷினா? இதெல்லாம் கேட்குறாங்க. இப்போ பேலன்ஸ் மிஸ்பேலன்ஸ் எவ்வளோ ஆயிடுச்சு? எங்கே நிம்மதி இருக்குது? வாழ்கிறாங்க, நிம்மதி இருக்கா? நிம்மதி இல்லை. எந்த குடும்பத்தில் ஆணுடைய வேலை செய்கிறானோ அந்த குடும்பம் நிம்மதியாக இருக்குது. எந்த குடும்பத்தில் பெண்ணுடைய வேலையை செய்கிறாங்களோ அப்போ ஆணுடைய வேலை எது, பெண்ணுடைய வேலை எது? யாருக்குமே தெரியாது. குரான் வரலைன்னா தெரிஞ்சிருக்காது. அப்போ அல்லாஹ் லிமிட் இழுக்கிறான். ஆண் இந்த தாண்டி போயிடக்கூடாது, பெண் இதை தாண்டி போயிடக்கூடாது. அதெல்லாம் குரானில் வரும். ஆணுடைய உரிமைகள் என்ன, பெண்ணுடைய உரிமைகள் என்ன? இந்த கேள்விக்கு யாருனாலையுமே பதிலே சொல்ல முடியாது. இந்த கேள்விக்கு பதில் அல்லாஹ்கிட்ட நம்ம கேட்குறோம். இதுன்னு சிராத்தல் முஸ்தகீம், யாரெல்லாம் எங்களுக்கு வழிகாட்டு, இந்த பெண்களை எப்படி நிர்வாகம் பண்ணுறது, நாங்கள் எவ்வளோ உரிமை எடுத்துக்கிறது, அவங்களுக்கு எவ்வளோ உரிமையை கொடுக்கறது. இப்போ இதை டிசைன் பண்ணும்போது அது சொல்கிறாங்களே, ஃபேமிலி பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்ணுறது. நமக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா நம்ம கூலாக இருக்கலாம், அழகாக சொல்லலாம், இந்த விஷயத்தில் இவங்க பண்ணது தப்பு, அந்த விஷயத்தில் அவங்க பண்ண தப்பு. மற்றவங்க போட்டு மண்டையை பிச்சுக்கலாம். அம்மாவுக்கும் மாமியாருக்கும் பேலன்ஸ் பண்ண தெரியல, நாத்தனாருக்கும் தங்கச்சிக்கும் பேலன்ஸ் பண்ண தெரியல. நமக்கு கவலையே கிடையாது. நமக்கு தெரியும் நாத்தனாருடைய உரிமை எது, தங்கச்சியுடைய உரிமை எதுன்னு. அது கோடு கிளி சுட்டு இன்றைக்கி நீ வயலேஷன் பண்ணியிருக்க. கட்டுப்பட்டு போயிட்டா பிரச்சனை இல்லை, நிம்மதியாக இருந்துக்கலாம். அப்போது இந்த விஷயங்கள் ஒன்று முக்கியமான கொஸ்டின். அடுத்தது என்ன அப்படின்னா, முதலாளிகள் தொழிலாளிகள். முதலாளிங்கிறவன் என்ன, அவனுடைய வாழ்நாள் முழுசாக சேர்த்தி வச்ச காசு கொண்டு அவன் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வைக்கிறான். எவ்வளோ பெரிய ரிஸ்க் அது. ஒரு நாளில் நடுத்தருக்கு வந்துடுவான். அவன் நினச்சா அந்த சொத்தை கொண்டு போய் அப்படியே ப்ரொடெக்ஷனாக வச்சுருக்க முடியும். கொண்டு அவன் வைக்கிறான்.
அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு தொழிலாளி சாப்பிட்றான். அதன் மூலமாக அவனுக்கு அன்றாடம் மாதம் அவனுக்கு சம்பளம் வருது. அதன் மூலமாக அவனுக்கு வருது. அவன் என்ன நினைக்கிறான், நான் வேலை செய்ய போய் தானே இவனுக்கு காசுன்னு நினைக்கிறான். இவன் என்ன நினைக்கிறான், நான் கடை வைக்க போய் தானே இந்த நாய்க்கு சம்பளம்னு நினைக்கிறான். இவன் இங்கே பிடிச்சி இழுக்கிறான், அவன் இங்கே பிடிச்சி இழுக்கிறான். இதிலேயே இழுத்துக்கிட்டு சமுதாயம் போச்சு. அந்த காலத்திலலாம் பாருங்கள், பண்ணையார் தான் வில்லன். இந்த 80s 60s அந்த எம்ஜிஆர் படத்துலலாம் என்ன வரும், யார் வில்லன்? பண்ணையார். நம்பியார்லாம் இப்படி மோதிரம் போட்டிருப்பான், அதை போட்டிருப்பான். அவன் வந்து எசமா என் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை, எசமா ஒரு 50 ரூபா கொடுங்கம்மா, தரமாட்டான். என்னடா போடா படுக்க சொல்லு சரியாக போயிடும் அப்படின்றோம். இந்த மோதல் வரலாறு பூரா நடந்துட்டு இருக்கு. ஒரு கட்டத்தில் கடுப்பாய் தொழிலாளிகள்லாம் என்ன செஞ்சுருவான், கம்பெனியெல்லாம் கொளுத்த ஆரம்பிச்சிருவான். ஓட நாய் வேலை இல்லைன்னா போயிட்டு போகுது, அட்றா அவன் வீட்டில் எல்லாம் காசு வச்சுருக்கான்டா, புள்ள பூந்து அட்றா, எல்லோரும் சேர்ந்து தூக்க ஆரம்பிச்சிருவான். இதுவும் வரலாற்றில் பூரா நடந்துட்டுருக்கு. இன்றைக்கி என்ன கேபிட்டலிசம்னு ஒன்று, அது ஃபுல்லாக கேபிட்டலிஸ்ட்டு, அதாவது முதலாளிகளுக்கு சாதகமான ஒரு கொள்கை, பொருளாதார கொள்கை. இந்த பக்கம் என்ன கம்யூனிசம், தொழிலாளிகளுக்கு சாதகமான கொள்கை. என்ன வேலை செய்கிறானோ வேலை செய்யலையோ, தொழிலாளியாக இருக்கிறானா சும்மா கொடு. அப்போ இது போட்டு இழுத்துட்ருக்காங்க. ஆனால் இஸ்லாம் என்ன பண்ணுது, இதற்கு வழிகாட்டுது. இந்த முக்கியமான பிரச்சனைக்கு சொல்யூஷன். ஏன்னா முதலாளி, ஏன்னா மனுஷனால் இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் யோசிக்கவே முடியாது. மனுஷனை படைச்சவனால தான் இந்த சப்ஜெக்ட்ஸ் யோசிக்க முடியும். மனுஷன் என்ன நினைப்பான், பெண் என்ன நினைப்பான், அவளுக்கு ஃபேவராகவே நினைப்பான். பெண்கள்லாம் உட்காந்து உங்கள் உரிமைகள் என்னென்ன, என்ன எங்களுக்கு கால் அமுக்கி விடணும், எங்களுக்கு நீங்கள் சோறு போட்டுடணும், நாங்கள் வேலைக்கும் போக மாட்டோம், எல்லாம் என்ன பண்ணுவாங்க லிஸ்ட்டு போட்டு கொடுத்து கொடுப்பாங்க. எடுத்து பார்த்தா அநியாயமாக இருக்கும். ஆம்பளை என்ன பண்ணுவான், எங்களை வந்து நீங்கள் இது பண்ணக்கூடாது, எங்களை டார்ச்சர் பண்ணக்கூடாது, எங்கள் முன்னாடி நீங்கள் வந்துடக்கூடாது, எங்களுக்கு இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு கொடுப்பான். அந்த லிஸ்ட்டு பார்த்தா அவ்வளோ அநியாயமாக இருக்கும். ஆண் எவ்வளோ யோசித்தாலும் ஆணுங்கிற இடத்துலேருந்து தான் யோசிப்பான். பெண் எவ்வளோ யோசித்தாலும் பெண்ணுங்கிற இடத்துலேருந்து தான் யோசிப்பான். நியாயமாக யோசிக்க நமக்கு தெரியவே தெரியாது. நமக்கு தெரியலன்னா இருக்கிற ஒரே ஆப்ஷன் எது, அல்லாஹ். அல்லாஹ்கிட்ட யாரெல்லாம் நீ வழிகாட்டு, எங்களுக்கு இந்த சப்ஜெக்டில் நாங்கள் பெப்பே. அதே தான் தொழிலாளியாக நான் இப்போ நான் உட்காந்து யோசிக்கிறேன். நான் முதலாளியும் இல்லை தொழிலாளியும் இல்லை. இப்போ கூட நான் என்ன யோசிப்பேன் தெரியுமா, முதலாளி எனக்கு ஃப்ரெண்டாக இருந்தால் ஒரு மாதிரி யோசிப்பேன், தொழிலாளி எனக்கு ஃப்ரெண்டாக இருந்தால் அவனுக்கு ஃபேவராக யோசிப்பேன். நடுவில் ஒருத்தனை கூப்பிட்டு யோசிக்கலான்னு கிடையாது, நடுவுலையும் இப்படி யோசிப்பான். இல்லைன்னா முதலாளியுடைய கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியாது. நான் என்னம்பான், ஏப்பா 100 ரூபா வந்துச்சுல்ல, அவனுக்கு ஒரு 50 ரூபா இவனுக்கு ஒரு 50 ரூபா கூட அப்படிங்க. சரி 50 ரூபா கொடுத்துறோம், ஒன்றாந்தேதி ஆச்சுன்னா வாடகை எவன் கட்டுறது, அது யோசிக்கணும்ல. சரி 2 மாதம் வேலை வரல, அப்போ அவன் இந்த வருஷம் 1 லட்ச ரூபா வந்துச்சு, அடுத்த வருஷம் -10,000 போச்சு. அப்போ மைனஸ் போகும்போது அவன் சம்பளம் வாங்கின ரிட்டனில் கொண்டு வந்து கொடுப்பானா, போன வாரம் 4 நாளாக உங்களுக்கு வேலை இல்லாமல் இருந்தது முதலாளி, அதனால் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன்னு கொடுப்பானா. அப்போது இந்த நெளிவு சுழிவு, இவன் ஒரு சைடை தான் இவன் பார்க்க முடியும், அந்த சைடு தான் அவன் பார்க்க முடியும். இவங்க 2 பேர்னால சரியாக யோசிக்கவே முடியாது. அதே மாதிரி எல்லாத்த விட மிகப்பெரிய அடுத்த கொஸ்டின், அரசாங்கத்துடைய உரிமைகள் என்ன, மக்களுடைய உரிமைகள் என்ன, இந்த கேள்விக்கும் வரலாறு பூராவே பதிலே கிடையாது. அரசாங்கம் என்ன நினைக்கும், எங்களுக்கு எல்லா டேக்ஸும் நீங்கள் ஒழுங்காக கட்டணும், எங்களுக்கு எதிராக நீங்கள் போராடவே கூடாது, எங்ககிட்ட நீங்கள் எந்த உரிமை, கரண்ட்டு கேட்கக்கூடாது, தண்ணி கேட்கக்கூடாது, ரோடு கேட்கக்கூடாது. இவன் நம்ம எனக்கு ரோடும் வேணும், கரண்ட்டும் வேணும், டிச்சும் வேணும், எனக்கு வீடும் வேணும், எனக்கு வீட்டில் சாப்பாடு வேணும், எனக்கு அரிசியும் வேணும், எனக்கு மாதம் 10,000 ரூபா செலவுக்கும் நீ கொடுக்கணும். இவனை விட்டால் இவன் ஓவராக கேட்பான், அவனை விட்டால் அவன் என்ன பண்ணுவான், ஓவராக நசுக்குவான். இதுவும் பேலன்ஸ் பண்ணுற வித்தை எவனுக்குமே தெரியாது. கவர்மெண்ட் அப்போது அரசு பதவியில் இருக்கிறவங்க எல்லாம் என்ன நினைப்பான், அவனுக்கு சாதகமாகவே யோசிப்பான். இந்த பொதுமக்கள் என்ன பண்ணுவான், இவனுக்கு சாதகமாகவே யோசிப்பான். அவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இவன் புரிஞ்சிக்க மாட்டான், இவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அவன் புரிஞ்சிக்க மாட்டான். இதுக்கு மனுஷ அறிவு பத்தாது. அப்போ இந்த கேள்விக்கும் பதில் எங்கே கிடைக்கும், அல்லாஹ்விடத்தில் தான் கிடைக்கும். அதை தான் நம்ம என்ன பண்ணுறோம், தோற்று போய் கேட்குறோம், யாரெல்லாம் எங்களுக்கு வழிகாட்டு, இந்த விஷயத்தை எங்களால் பேலன்ஸ் பண்ணவே முடியல, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த அநீதி. அதே மாதிரி இன்றைக்கி நிறைய சேலஞ்சஸ் வந்துருச்சு. என்ன, இன்றைக்கி குளோபல் வில்லேஜ் ஆயிடுச்சு. ஒரு ஊர் இன்னொரு ஊரும் கனெக்ட் ஆயிடுச்சு. ஒரு ஊர் செழிப்பாக இருக்குது, ஒரு ஊர் செழிப்பு கம்மியாக இருக்குது. இப்போ இன்றைக்கே நம்ம என்ன பண்ணுறோம், ஜிஎஸ்டி அதிகமாக கட்டுற ஊர் எது, தமிழ்நாடு.
ஜிஎஸ்டி அதிகமாக கட்டுற மாநிலம் எது? தமிழ்நாடு. மத்திய அரசு வளர்ச்சி பணிகளுக்கு கம்மியாக கொடுக்குற நாடு எது? தமிழ்நாடு. நாம் 50,000 கோடி ரூபா டேக்ஸ் கட்டுறோம் வருஷம். ஆனால் நமக்கு கொடுக்கறது எவ்வளோ கொடுக்குது? 500 கோடி ரூபா தான் கொடுக்குது. ஆனால் வெறும் 500 கோடி ரூபா டேக்ஸு ஒரு மாநிலம் கட்டுது. அந்த மாநிலத்துக்கு 1500 கோடி ரூபா யார் ஒதுக்கிடுறா? மத்திய அரசும் ஒதுக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? நாம் தானே இவ்வளோ டேக்ஸ் கட்டணும், நமக்கு இவ்வளோ திருப்பி வரணுங்கிறோம். ஆனால் உண்மை என்ன, ஃபேக்ட் என்ன? அந்த மாநிலத்துக்கிட்ட வருமானம் இல்லை, அது ஏழை மாநிலம். அப்போ அதுக்கு தான் நிதி அதிகமாக ஒதுக்கணும். இதுதான் பேலன்ஸு, நியாயம். இப்போ நம்ம இங்கே தமிழ்நாடு பாலிடிக்ஸ் என்ன, நம்ம கோவப்படுறோம். நம்மக்கிட்ட இவ்வளோ வரி வாங்கிட்டு நமக்கு குறைவான நிதி ஒதுக்கிட்டாங்க. ஏன் அப்படின்னா, ஏன் குறைவான நிதி ஒதுக்குறாங்கன்னா, நிதி வருவாய் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்குது, உங்கள்கிட்ட தொழில் வளம் அதிகமாக இருக்குது, கனிம வளம் அதிகமாக இருக்குது. இது மாதிரி பேலன்ஸ் பண்ணுற ஒரு வேலையும் யார் பண்ணுறா? குரான் பண்ணுது. அப்போ ரசூல்லா வாழ்ந்த பகுதி வறண்ட பாலைவன பகுதி, இந்த பாரசீகம் ரோமாபுரி இருக்கக்கூடிய இந்த பகுதி செழிப்பாக இருக்கக்கூடிய பகுதி. அப்போ இந்த பகுதியில் உற்பத்தி ஆகிற செல்வம் இங்கேயே இருந்தால் இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு ரொட்டியும் காஞ்ச பேரிச்சம்பழம் தான் கிடைக்குது. இந்த பக்கம் இருக்கிற மக்கள் சாப்பாடுக்கு போக கண்டபடி கூத்தடிக்கிற அந்த காசு என்ன பண்ணுறான்? அதிகமாக இருக்க வேஸ்ட்டு செலவு ஜாஸ்தியாக பண்ணுறான். இப்போ இன்றைக்கி சவுதி அரேபியாவில் என்ன பண்ணுறாங்க? இப்போ நகரம் பயங்கர சொர்க்கம் உருவாக்குறாங்களா? செயற்கை சொர்க்கம் உருவாக்குறாங்களா? நியோம்ங்கிற ஒரு சிட்டி, லைனுங்கிற ஒரு சிட்டி, ஒரு ஹில் ஸ்டேஷன் உருவாக்குறான். மலையை செயற்கையாக மலை உருவாக்கி அதில் பனி பொழிய வச்சு அதெல்லாம் பண்ணுறான். என்ன அப்படின்னா, அங்கே ரிலாக்ஸ் பண்ணுறாங்களாம். இங்கே சோத்துக்கு வழி இல்லாமல் இருக்குது, அங்கே ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ பணம் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்குது. இன்றைக்கி அங்கே போனால் ஹவுஸ்ஃபுல் ஆகும். அந்த ஊர் அவன் என்ன தைரியத்தில் கட்டுறான்? ஹவுஸ்ஃபுல் ஆகும். அந்த அளவுக்கு அங்கே ஒரு குறிப்பிட்ட ஒரு சில பேர் கையில் அவ்வளோ காசு இன்றைக்கி இருக்குது. அவனுக்கும் இந்த பூமியில் எவ்வளோ உரிமை இருக்கோ அந்த உரிமை இன்றைக்கி ரோட்டில் படுத்து கிடக்கிறாங்கல்ல பாலத்துக்கு கீழே, அவங்களுக்கும் இந்த உலகத்தில் அவ்வளோ உரிமை இருக்குது. இந்த உலகத்தில் செல்வங்கள் எல்லாருக்கும் பகிர்ந்தளிக்கப்படணும். எவ்வளோ பகிர்ந்தளிக்கணும்? அது அல்லாஹ்விடத்தில் ஒரு நியாயமான ஒரு அளவு வச்சுருக்கான். அந்த அளவின்படி அல்லாஹ் பகிர்ந்து கொடுப்பான். அது கம்யூனிசம் சொல்கிற அளவுக்கும் இருக்காது, கேபிட்டலிசம் சொல்கிற அளவுக்கும் இருக்காது, நடுவில் பேலன்ஸாக இருக்கும். அப்போ கடைசியான அந்த துவாவுடைய பகுதி, அல்லம் சூராவுடைய பகுதி என்னென்னா, எவர்களுக்கு நீ அருள் புரிந்தாயோ அவர்களின் வழி, உன்னுடைய கோபத்துக்கு ஆளாகாத மற்றும் நெறி தவறி போகாதவர்களின் வழி. எல்லாம் எங்களுக்கு வழிகாட்டு. அந்த வழி எப்படிப்பட்ட வழின்னா, நீ யாருக்கு, நாம் பூமியில் முதல் மனுஷன் கிடையாது இல்லை, ரசூல்லா ஆதம் நபியா, நமக்கு முன்னாடி ஏகப்பட்ட பேர் வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. அப்போ அல்லாஹ் கிட்ட அவங்க என்ன கேட்குறாங்க? எல்லாம் நீங்களுக்கு வழிகாட்டு. ஆனால் அந்த வழி எப்படிப்பட்டதாக இருக்கும்னா, எங்களுக்கு முன்னாடி சீனியர்கள் வாழ்ந்தாங்கல்ல, அவங்களில் நீ அருள் புரிஞ்சிருப்பில்ல, ஆதம் நபிக்கு, மூசா நபிக்கு, ஈசா நபிக்கு, இப்ராஹிம் நபிக்கு, அவர்களுக்கெல்லாம் நீ எந்த மாதிரி கைட் பண்ணியோ அந்த மாதிரி எங்களுக்கு கைட் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது உன்னுடைய கோபத்திற்கு ஆளாகாத மற்றும் நெறி தவறி போகாதவர்களின் வழி, இவர்களுடைய வழி எங்களுக்கு காட்டு, இவங்களுடைய வழியை காட்டாதன்னு சொல்லி 2 பேரை அல்லாஹ் கேட்க சொல்கிறான். அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுக்குறான். கோபத்துக்கு ஆளானவர்களுடைய வழியும் வழி தவறி போனவர்களுடைய வழியும். இந்த கோபத்துக்கு ஆளானவங்க யார்? யூதர்கள். வழி தவறி போனவங்க யார்? கிறிஸ்தவர்கள். இந்த ரசூல்லாவே இதுக்கு விளக்கம் சொல்கிறாங்க. அதனால் நேரடியாகவே நம்ம அதுக்கு புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த 2 பேருடைய வழியை விட்டுருங்கிறான். ஏன்னா இவங்களையும் நீங்கள் சந்திக்க வேண்டியது வரும். இவங்களும் என்ன சொல்லுவாங்க? நாங்களும் இறைவனுடைய புத்தகத்தை வச்சிருக்கிறோம்பாங்க. ஏன் இவங்க 2 பேரை ஹைலைட் பண்ணுறான்னா, இந்த 2 டிக்கெட்டுங்க தான் என்ன பண்ணிகிட்ருக்காங்க? அல்லாஹ்வுடைய வேதத்தை நாங்களும் வச்சுருக்கிறோன்னு ஊருக்குள்ளே சுற்றிட்டுருக்கோம். நாங்களும் உம்மத்து தான், நாங்களும் வழிகாட்டுதல் வச்சுருக்கோம், எங்களுக்கும் ஹிதாயத்து வானத்தில் இருந்தால் வந்தது, நாங்களும் நீங்கள் சொல்கிற எல்லா விஷயத்தையும் நம்பக்கூடியவங்க தான் சொல்லி உங்களை குழப்பத்தில் ஆழ்த்துவாங்க. இவங்க 2 பேருக்கிட்டையும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. நான் உங்களுக்கு காட்டுற இந்த குரானில் என்ன காட்டுறேனோ அதன்படி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அது எந்த வழி? அருள் புரியப்பட்ட அந்த வழியை நான் உங்களுக்கு காட்டுவேன் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அந்த அடிப்படையில் இது குரானுங்கிறது, அல்லம் சூராங்கிறது நம்ம அல்லாஹ்கிட்ட வச்ச ஒரு அப்ளிகேஷன், மனு கொண்டு போய் கொடுக்குறோம்.
யா அல்லாஹ் எங்களுக்கு ஹிதாயத்தை கொடுன்ட்டு. இந்த ஒரு சூறாவுக்கான பதில் தான் மீதி 113 சூறாவும். ஹிதாயத்து கேட்டு இல்லை, வா உன்னை காட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு அத்தியாயமும் இந்த அல்லம் சூறாவுடைய ரிப்ளை தான். அதனால் கொண்டு வந்து அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், இந்த அல்லம் சூறாவை கொண்டாந்து ஆரம்பத்தில் அல்லாஹ் வச்சிட்டான். அப்போ இந்த சூறாவுடைய முக்கியத்துவம் இது. இன்னும் இது ரொம்ப பல முஃபஸ்ஸிரீன்கள் இது இந்த ஒரு சூறாவுக்கே இந்த சூறாவுக்கு ஏகப்பட்ட ஹதீஸ் இருக்குது. குரான்லேயே இந்த சூறா புகழப்பட்ட சூறா எது, அல்ஹம் சூறா. இந்த சூறா மாதிரி ஒரு சூறா இறங்குனதில்லை அப்படிங்கிறதெல்லாம் பயங்கரமான இதோடைய சிறப்புகள் இருக்குது. அவ்வளோ டெப்த்தாக நம்ம பார்க்க வேண்டாம். லைட்டாக நம்ம பார்த்துட்டு டக்குன்ட்டு நம்ம கடந்து போகலாம். இது வரைக்கும் போதும். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்